டடம் 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 டடம். என்னங்க பாட்டு போட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு டேரக்டரை பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் இதோட படத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நலன் குமாரசாமி உங்களுக்கு தெரியுமா? பாதி பேர் தெரியும், பாதி பேர் தெரியாது. இப்போ நான் 2 படம் சொல்கிறேன். இந்த படம் எல்லாருக்கும் தெரியும். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். சூது கவம். இந்த ஒரு மாஸ்டர் பீஸ் எல்லாம் எடுத்த ஒரு ஆள் தான் நெக்ஸ்ட்டு வாத்தியார்னு ஒரு படத்தை எடுக்கிறாருங்க. அதுவும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கார்த்தியோட எடுக்கிறாரு. எப்படி இருக்கும்? மஜமா இருக்குல்ல? அதோட டீசர் கூட வந்துருந்துச்சு. அந்த படத்தை நான் பாடிட்டு வந்தேன். இப்போ என்னன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்க. மஜாவாக தான் இருக்கும் போது சந்தோஷ் நாராயண் மியூசிக்கு சொல்லவே வேண்டாம், பட்டே கிடைக்கிறோம். ஸோ அந்த சாங்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு யுவர் ஸ்டுடியோஸ். நானும் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிக்ஸ் 5 1 என்னடா 0. கண்ண சுத்தி ஒளிச்சா 100 கத்தி, முத்தம் வச்சு முடிச்சா பாலங்கட்டி, உன்னை சுத்தி வர்றத வேலை வெட்டி, தேனு தொட்டி ஏமானு குட்டி. பாப்பா தியாரே நலன் குமார் சுவாமி நேம் ஷானா. அசத்தி ஒருத்தி நிறுத்தி அணத்தி வனத்தி கொளுத்தி அழுத்தி நகர்த்தி கடத்தி அகத்தி கெடுத்தா கெளுத்தி எழுத்தி ஏரா காலம் அத வருத்தி வருத்தி ஒரு பூக்காலம் அத தொடுத்தா பொருத்தி ஒரு பெண் மேல பழி சுமத்தி சுமத்தி நான் கைதானே என்ன உனக்குள் நிறுத்தி உயிர் பத்திக்காம விடமாட்டாளோ ஒரு கடல் கொட்டிக்காம கடக்காது உன் கண்களோ மனம் சிக்கிக்காம தரமாட்டாளோ திருவுடல் ஒட்டிக்காம உறங்காது ராகங்களோ. சுத்தி ஒளிச்சா 100 கத்தி, முத்தம் வச்சு முடிச்சா பாலங்கட்டி, உன்னை சுத்தி வர்றத வேலை வெட்டி, தேனு தொட்டி ஏமானு குட்டி. அடுத்தென்ன கலவரம் உண்டாகிடுமோ? உள்ள அணுக்களில் கலப்படம் என்றாகிடுமோ? கிட்டத்தட்ட காதல் வந்து உச்சக்கட்ட போதை தந்து நெத்தி பொட்டில் முத்தம் வைக்க நேரம் வந்தாச்சோ? வாடி மொத்தமா உன்னை கேட்டா குத்தமா, பார்த்து பாயும் ரத்தமா சொந்தத்தோட சந்திப்போமா. ஆத்துறேன் தொட்ட விரல் பட்டா, காத்துல விட்ட ஒரு சிட்டா, பால் பழம் தட்ட இறக்கட்டா, நில குழையுது இவன் நிழலத்தான் பார்த்தா. தூத்தலா வந்து இறங்கிட்டா, பார்த்ததே ஒரு படிக்கட்டா, உயிரிப்ப மனசிப்ப தரிகட்டா. கண்ண சுத்தி ஒளிச்சா 100 கத்தி, முத்தம் வச்சு முடிச்சா பாலங்கட்டி, உன்னை சுத்தி வர்றதே வேலை வெட்டி, தேனு தொட்டி ஏமானு குட்டி. உயிர் பத்திக்காம விடமாட்டாளோ ஒரு கடல் கொட்டிக்காம கடக்காது உன் கண்களோ மனம் சிக்கிக்காம தரமாட்டாளோ திருவுடல் ஒட்டிக்காம உறங்காது ராகங்களோ. விடமாட்டாளோ ஒரு கடல் கொட்டிக்காம கடக்காது உன் கண்களோ மனம் சிக்கிக்காம தரமாட்டாளோ திருவுடல் ஒட்டிக்காம உறங்காது ராகங்களோ. ஓகே, எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் ட்ராக்காக இருக்குது. பட்டு சனா வந்து சொல்ல முடியாதுங்க. நம்ம சாங் வந்து கேட்க கேட்க செம்ம ஒரு
ஒரு போதை ஆயிரும். அது சாங் வந்து அவரோட அந்த ஹம்மிங்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. அந்த அதுவே ஒரு மஜாவாக இருந்துச்சு. ஓகேங்க, ஒரு செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். படம் வந்து நம்ம சொல்லவே வேண்டாம், இது வந்து மிரட்டி விட்டுரும். அதில் வந்து எந்த ஒரு குறைச்சலுமே கிடையாது. அது வந்து மாஸ்டர் பீஸ் டேரக்டரு. நம்ம வந்து ஹாலிவுட் வந்து மார்ட்டின் ஸ்கார்சிஸு இப்படி வந்து ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மேட் வச்சுருப்பாங்க. அவங்க ஃபார்மேட்டுக்குள்ள தான் அந்த படம் வரும். ஒரு செம்மையாக இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நலக்குமாரசாமி வந்து தமிழ் சினிமாலங்க, இந்திய சினிமாலேயே சொல்லலாம். ஒரு செமையான டேரக்டரே, கண்டிப்பாக படம் ஜம்மு தான் இருக்கும். மியூசிக் ஓகே, கிருதி செட்டி செமையாக பண்ணியிருந்தாங்க. கார்த்தி அப்சல்யூட்லி அந்த ஒரு ஃபன் கார்த்தியை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம மெய்யலங்களில் பார்த்துருப்போம் அந்த கார்த்தியை, அதே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். விவேக் வந்து லிரிக்ஸ்ட்டு அது எப்படி சொல்கிறது, படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் லிரிக்ஸ் கொடுக்குறா பார்த்தீங்களா, அதுதான் விவேக். நீங்கள் இதுக்கு முன்னாடி தான் நம்ம அனிருத் சாங் கேட்டிருப்போம், அதுலேயும் லிரிக்ஸ் வந்து விவேக் தான். இப்போ இந்த சாங்கும் லிரிக்ஸ் விவேக் தான். நேற்று வந்து சூர்யா படத்துலேருந்து ஒரு சாங் வந்துச்சு. நம்ம என்ன படம், சூர்யா 44 ரெட்ரோ படத்துலேருந்து ஒரு சாங் வந்துச்சு, அதுவும் விவேக் தான். ஸோ படத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு மியூசிக் போட லிரிக்ஸ் யாருன்னா நம்ம விவேக் தான். அதுக்கு வந்து ஒரு செம்ம கிளாப்ஸ் அவர் கொடுத்துடணும். ரெண்டாவது என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து சனா. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அவரோட மியூசிக் வந்து இப்போ நீங்கள் தெரியாது, ரெட்ரோவில் பார்த்தீங்கன்னா தெரியாது, பட் படம் போக போக தெரியும் அந்த மியூசிக் வந்து எவ்வளோ வைலண்டாக இருக்குன்னு படத்தில். ஸோ சனா வந்து அதுக்கு வந்து இதே மாதிரி செட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு வந்து அவர் இந்த செட் ஆஃப் மியூசிக் வந்து போடுற வந்து சனா வந்து மிரட்டி விட்டார். என்ன ஒன்று, தளபதிக்கு தான் சரியாக போடலை பைரவாவில், மற்றபடி அவர் மாஸ்டர் பீஸான டைரக்டர் தாங்க, மியூசிக் டைரக்டர் தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜார்சி வில்லியம் வந்து கேமரா. ஜார்சி வில்லியம்ஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆள், கத்திக்கே அவர் தான் கேமராமேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, மிரட்டலாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து சாண்டி மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர். அதில் நம்ம டான்ஸை பார்த்தா தெரியுது சாண்டி தான் டான்ஸ்னு. அதுவும் ஆஸ் யூஷுவல் செமையாக பண்ணிட்டாருங்க. ஸோ படத்துக்கு வந்து ஜம்முன்னு இருக்க போகுது. இது வந்து எப்போ வருது அதெல்லாம் இங்கே சொல்லவே இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிளாக விட்டுருக்காங்க லவ்வர்ஸ் டேக்காக. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.